எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று ஒரு தகவல். ஜிஎஸ்டியில் குறிப்பாக வருமான வரி சட்டத்திற்கும் ஜிஎஸ்டி சட்டத்திற்கும் அதிக வித்தியாசங்கள், அதிக வேறுபாடுகள், அதிக ஒரு பெனால்டி, அதிகமாக லேட் ஃபீ, அதிகமாக தாமத கட்டணம் வசூலிப்பதில் உண்டான முரண்பாடுகள் என்பது பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம் என்று இருக்கக்கூடாது. குறிப்பாக வருமான வரியில் வருடத்திற்கு ஒரு முறை தாமதப்பட்டால் ஒரு 1000 ரூபாய் கட்டினால் போதும், அதிகபட்சம் 5000 ரூபாய், அவ்வளவுதான். ஆனால் அதே ஒரு வணிகர் ஜிஎஸ்டியில் வியாபாரம் செய்தால் 1000 ரூபாய் தாமத கட்டணம் செலுத்த வேண்டும். வியாபாரமே செய்யவில்லை என்றால் 500 ரூபாய் கட்ட வேண்டும். ஆக இதில் குறிப்பாக வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபியுடைய வருமானம் என்பது வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய அளவில் ஜிஎஸ்டி தாமத கட்டணம் மிகப்பெரிய தொகையை கபலீகரம் செய்கிறது. குறிப்பாக ஒரு 6 மாதம் கழித்து அவருடைய பொருளாதார பிரச்சனையை சரி செய்துவிட்டு வியாபாரத்தை தொடரலாம் எனும்போது ஜிஎஸ்டி அதிகாரிகள் உள்ளே வந்து விடுகிறார்கள். காரணம், ஜிஎஸ்டி சட்டம் 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ஒருவர் வியாபாரம் செய்யவில்லை என்றால் அவரது ஜிஎஸ்டி ரத்து செய்யப்படும் எனும் சட்டம் கூறுகிறது என்று சொல்லி ஒரு 5 முதல் 10 நிமிடங்களில் அவருடைய ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது. அது 30 நாட்களுக்குள் அந்த வணிகர் கடந்த 6 மாத ஜிஎஸ்டி ரிட்டர்ன், 6 மாத ஜிஎஸ்டி படிவங்களையும் உரிய வரி மற்றும் தாமத கட்டணத்துடன் அவர் செலுத்தவில்லை எனில் அந்த 1 மாதம் முடிந்த பிறகு 30 நாட்கள் கழித்து அவர் அப்பீல் தான் செய்ய வேண்டும். அப்பொழுது கூடுதல் அவகாசம். அது கிட்டத்தட்ட 6 முதல் 7 இடங்களில் தமிழ்நாட்டில் அப்பீல் அலுவலகங்கள் உள்ளன. குறிப்பாக சென்னை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சேலம் மற்றும் சில இடங்களில் மட்டுமே அந்த அப்பீல் அலுவலகங்கள் உள்ளன. இதற்கு அந்த வணிக செய்யக்கூடிய சில்லறை வணிகரும் அவருக்கு கணக்கு பார்க்கக்கூடிய வரி ஆலோசகர் மற்றும் ஜிஎஸ்டிக்கும் தனியாக மெனக்கட வேண்டும். அந்த ஒரு நாள் என்பது தற்போது அவர் சென்று வரக்கூடிய அந்த போக்குவரத்து மற்றும் அன்று அந்த அதிகாரியை பார்த்து அந்த வேலை நடந்தாதான் உண்டு. இல்லை என்றால் திரும்பவும் அலைச்சல், திரும்பவும் செலவு. ஆக ஒரு ஜிஎஸ்டி கேன்சல் செய்யப்பட்டு மோர் தென் 1 மந்த், 30 நாட்களுக்கு மேல் ஆனால் அவர் திரும்பவும் அந்த ஜிஎஸ்டியை நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இவற்றுக்கு குறிப்பாக வணிகர் சங்கங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு. அதே போன்று வரி ஆலோசகர் சங்கமும், ஜிஎஸ்டிபிகள் சங்கமும், அகில இந்திய ஜிஎஸ்டிபிகள் சங்கமும், அகில இந்திய வரி ஆலோசகர் சங்கமும் குறிப்பாக இவற்றை எல்லாம் அரசாங்கத்திற்கு கொண்டு சென்றால் மட்டுமே விடிவு காலம் பிறக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன். குறிப்பாக ஜிஎஸ்டி சட்டம் என்பது மிக கடுமையாக உள்ளது. உடனுக்குடன் நாம்